அன்பர்களே, பாவத்திற்கான சோதனைகள் எப்படியெல்லாம் எழும் என்பதை அதற்கு பல எடுத்துக்காட்டுகள் கூறி வீரமாமுனிவர் தேம்பாவணியில் நமக்கு காட்டுகிறார். ஏற்கனவே இரண்டொரு எடுத்துக்காட்டுகளை நாம் பார்த்திருக்கிறோம். இன்று இன்னொரு வகையான ஏமாற்று தந்திரத்தை நமக்கு தேம்பாவணியிலே இறையடியார் வீரமாமுனிவர் எடுத்து காட்டுகிறார். மிக முக்கியமான ஒன்று. அதை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. அது நமக்கு வாழ்க்கையிலே தவறாமல் இருப்பதற்கு, நன்னெறியிலே விடாப்பிடியாக இருப்பதற்கு உதவக்கூடிய ஒன்றாக அமையும். அது என்ன என்று நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதாவது, என்புற பால் கலந்து ஏதம் ஊட்டுதீர், துன்புற வெருட்டுதீர், துதியை ஆடுதீர், அன்புற அணுகுதீர், அனைவரும் கனல் பென்புற வருந்துதீர், பிழைப்பு எமக்கு இதே என்று குணுங்கு மந்திர படலம் அதிலே 117வது செய்யுளாக இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு தருகின்றார். இதன் பொருள் என்ன? மக்கள் என்புறுமாறு பாலை கலந்தார் போல பாவத்தை இன்பத்தோடு கலந்து ஊட்டுங்கள். தேவை நோக்கி துன்புறச் செய்து அஞ்சச் செய்யுங்கள். புகழ வேண்டிய இடத்து கையாளுங்கள். அன்பு கொண்டுள்ளதாக நடித்து காட்டுங்கள். அனைவரும் பின் நரக நெருப்பிலே வந்து சேருமாறு முயலுங்கள். இதுவே நமக்கு பிழைப்பு தொழில் என்று சாத்தான் குட்டி பிசாசுகளுக்கு யோசனை சொல்லுகிறது. அந்த யோசனைகள்: பாவத்தை இணையத போல ஆக்குங்கள், துன்பந்தந்து அச்சமூட்டுங்கள், பயங்காட்டுங்கள், புகழை நாடச் செய்யுங்கள், அன்புடையவர் போல நடியுங்கள், எப்படியும் நரக நெருப்பிலே விழச் செய்யுங்கள். இதுதான் நம்முடைய பிழைப்பு தொழில் என்று பிசாசு சொல்கிறது. என்புற பார் கலந்தேதம்முதூட்டுதீர், துன்புற வெருட்டுதீர், துதியை ஆடுதீர், ரன்புற வணிது அணுகுதீர், அனைவரும் கனல் பின்புற வருந்துதீர், பிழைப்பு எமக்கு இதே என்று கூறுவதை பார்க்கிறோம். பிசாசுடைய பிழைப்பு, அதனுடைய முக்கியமான தொழில், மனிதர்களை ஏமாற்றி, வஞ்சித்து ஏமாற்றி நரகத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்காக எப்படியெல்லாம் அவர்களை ஏமாற்றுவது என்பதற்கு இணைய வழியிலே பாருங்கள், பயங்காட்டி பாருங்கள், பெரும் புகழ் சேரும் என்று சொல்லி பாருங்கள். எப்படியாவது அவர்களை ஏமாற்றி விடுங்கள். அவர்கள் நம்மை போல இந்த நரக நெருப்பிற்கு வந்து சேர வேண்டும். அப்படி அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதுதான் நம்முடைய உண்மையான பிழைப்பு. இதை மறக்க வேண்டாம் என்று சாத்தான் குட்டி பிசாசுகளுக்கு யோசனை சொல்வதாக இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு உணர்த்துகிறார். இதையெல்லாம் நாம் தெரிந்திருப்பது நல்லது. இப்படித்தான் நம்மை பிசாசு ஏமாற்றுகிறது என்று கண்டுகொண்டோம் என்று சொன்னால் நாம் எச்சரிக்கையாக இருப்போம்.